ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? பிப்ரவரி 1 பிறக்க போகுது. வழக்கமாக மாதம் பிறந்துட்டாலே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிதி சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் நடக்கும். அந்த வகையில் இப்போ பிப்ரவரி 1 அப்புறமா புதுசாக சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இதில் முக்கியமாக இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவோம். அதான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நம்ம பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பிப்ரவரி 1 அப்புறமா புதுசாக ஒரு செக்கு வைக்க போகிறாங்க. அது என்ன செக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி ஃபாஸ்டேக் பயன்படுத்துகிறவங்க, ஆதார் பேன் இன்னும் லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கிறவங்க, சமையல் சிலிண்டர் பயன்படுத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிப்ரவரி 1 அப்புறமா என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சில பேர் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதில் சில அக்கௌண்ட்டை அவங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. குறிப்பாக இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக மாறிடும். திரும்பவும் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 ரூபாயை அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுங்கள், அல்லது அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10 ரூபாயை யாருக்காவது அனுப்பி வைங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா திரும்பவும் அந்த அக்கௌண்ட் செயல்பாட்டுக்கு வந்துடும். அடுத்ததாக கார் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஃபாஸ்டேக்கு இனிமேல் நம்ம தனிப்பட்ட முறையில் கேஒய்சி அப்டேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பிப்ரவரி 1 அப்புறமா வாகன் போர்ட்டல் மூலிமா நம்ம வண்டி விவரங்களை நமக்கு ஃபாஸ்டேக் கொடுத்த அந்த பேங்க்கே சரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இது நமக்கு மிகப்பெரிய நிம்மதி தரக்கூடிய விஷயம் இல்லையா? மூணாவதாக பந்தன் பேங்க் கஸ்டமர்களுக்கு ஒரு குட் நியூஸ். இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் 5000 ரூபா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பிப்ரவரி 1 அப்புறமா இதை 2000 ரூபா அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்கிறாங்க. இனிமேல் இந்த அக்கௌண்ட்டில் 2000 ரூபாய்க்கு கம்மியாக உங்களுடைய பேலன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு 0.3% கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ண சொல்லி ஏற்கனவே பலமுறை டைம் கொடுத்துட்டாங்க. அதுக்கான டைமும் முடிஞ்சிருச்சு. இப்போ பிப்ரவரி 1 அப்புறமா இதை லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிக்கல் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ணவோ அல்லது எடுக்கவோ முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு பேங்க்லேயுமே புதுசாக அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டுக்கோ அல்லது லோனுக்கோ புதுசாக அப்ளை பண்ண முடியாது. வருமான வரி தாக்கல் பண்ண முடியாது. அப்படியே தாக்கல் செஞ்சுருந்தாலும் அதுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். டிடிஎஸ் வழக்கத்துக்கு மாறாக 20% வரலும் உங்களுக்கு கூடுதலாக பிடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் வரலாம். சரி, இப்போ இந்த ஆதாரையும் பேனையும் நான் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கட்டினாலும் உடனே ஆக்டிவேட் ஆகாது. ஒரு 10 நாள்ல இருந்து 30 நாள் வரலும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஆக்டிவேட் ஆகும். அதனால் உங்கள் ஆதாரும் பேனும் லிங்க் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி லிங்க் பண்ணாமல் இருந்தால் உடனடியாக இதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. கடைசியாக வழக்கம் போல் மாதம் பிறந்தாலே வர அந்த சிலிண்டர் விலை மாற்றம். பிப்ரவரி 1 அன்னைக்கு காலையில் சமையல் சிலிண்டர், வணிக சிலிண்டர் இதனுடைய விலையில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. விலை இறங்குமா அல்லது கூடுமா அப்படின்றது அன்னைக்கு காலையில் தான் நமக்கு முழுசாக தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிப்ரவரி 1 அப்புறம் வரக்கூடிய மாற்றங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கும் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.